அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ட்ரெடிஷ்னல் தலச்சேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கேரளா ஸ்டைல் தலச்சேரி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணணுங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி மற்றும் புதினா இலை பொடியை கட் பண்ணது எடுத்திருக்கேங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்குன்னு சொல்லி பச்சை மிளகாய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வெறும் கலருக்கு வேண்டி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான மசால் ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா சைடும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் போதும். இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 மிக்சியில் பல்ஸ் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 சுற்று தான் சுற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் 4 இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நீட்டமாக. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை சேர்த்திக்கிறேங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் நல்லா தின்னாக கட் பண்ணால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. பாருங்கள், திராட்சையும் சேர்த்தியாச்சு. நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். நீங்கள் ஒட்டுக்கா போட்டால் அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகாதுங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வெங்காயம் போட்டதுமே ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். அது கலர் சேஞ்ச் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பிரியாணியோட முக்கியமான டேஸ்ட்டே இந்த ஃப்ரை பண்ண ஆனியனில் தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 2.5 வெங்காயம் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம பாதியாக பிரிச்சுருக்கோம். ஒரு பிளேட்டை சிக்கன் கிரேவிக்கு, இன்னொரு பிளேட்டை பிரியாணி கார்னிஷ்க்கு வேண்டி வச்சுருக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் மீதம் இருக்குங்க. அதில் 1 வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது சேர்த்திருக்கேங்க. எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துச்சு. அதை அப்படியே சேர்த்திக்கிட்டேன். சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்திக்கலாங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் காரத்துக்கு வெறும் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன். அதனால் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். அதனால் காரத்துக்கு இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. கூட கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நம்ம சாதாரண மிளகாய் தூளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்திக்கிறேங்க. கூட ஒரு தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இந்த கிரேவிக்கு ஒரு தக்காளி பழம் அளவு போதுமானதாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் இதுலேயே பாதி வெந்துருச்சு.
இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. நான் தலச்சேரி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 3 கப் சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் தான் எடுப்பாங்க. ஆனால் பாஸ்மதி ரைஸ் விட சீரக சம்பா ரைஸில் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நீங்கள் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்குள்ள புதினா மற்றும் மல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே உப்பு இதெல்லாம் சேர்த்துனங்காட்டி நான் இதில் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கிரேவி மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. நம்ம அடுத்தது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் நம்ம விசில் போடுறதில்ல, தம் தான் விட போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் காஞ்சதும் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். தாளிப்பெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு அரை சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அரை வெங்காயம் சேர்த்துனா போதுமானதாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் இல்லை. இதில் ஒரு கேரட் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கேரட் நல்லா வதங்கிட்டே இருக்கு. இதில் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணிங்க. நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி சேர்த்தி தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சாப்பாட்டுக்கு. இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம அரிசி தண்ணியில் ஓரளவுக்கு வற்றி அரிசி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவி சேர்த்திடலாங்க. சிக்கன் கிரேவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தலச்சேரி பிரியாணிக்கு நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த டைப்பில் செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி கிரேவி எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் தம் விடுறேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம கிரேவியில் நல்லா வற்றி நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் விட்டுறலாங்க. தம் விடுறதுக்கு மேலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. மேலாக நட்ஸும் சேர்த்திக்கலாம், முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்திக்கலாம். நம்ம கிரேவிக்கு வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன் போடுறது எதுக்குன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த ஃப்ரைட் பண்ண ஆனியன் சேர்க்கும் போது தான் கிரேவிக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மேலாக நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி ஃபுல்லாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாமே லெவலாக்கி விட்டுறலாம். உங்கள்கிட்ட நல்ல டைட்டான லிட் இருந்தால் நீங்கள் அப்படியே தம் போட்டுடலாங்க. ஆனால் எங்கிட்ட அந்த மாதிரி இல்லை. நான் இந்த மாதிரி துணி வச்சு தாங்க தம் போட போகிறேன். எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாங்க. இது தோசைக்கல் வச்சுருக்கேங்க. நான் தம்முக்குன்னு யூஸ் பண்ணுற தோசைக்கல் தான். மேலாக பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு துணியை வச்சு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. மேலாக இந்த மாதிரி வெயிட் ஒன்று வச்சுருக்கேங்க. சிம் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் எடுத்துட்டேன். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலாக இருக்கிற சிக்கன்லாம் தூக்கி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. குங்குமப்பூவை பாலில் சேர்த்து ஊற வச்சா நமக்கு இந்த கலர் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட நம்ம எடுத்துருக்கலாம். இது எப்படி சர்வ் பண்ணுறது பாருங்கள். சிக்கன் கிரேவி பிளேட்டில் வச்சுட்டு மேலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணியை சேர்த்திடலாங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாக ஃப்ரைட் ஆனியன், முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான தலச்சேரி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.